Hi everyone, welcome back to my channel Nosy's Handwork. இன்னைக்குள்ள வீடியோவில் வந்து நம்ம இந்த க்ராச்செட் க்யூட்டான டர்ட்டில் தான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். வீட்டில் கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப வந்து லைக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட கிட்டுக்கு வந்து பேபிக்கு வந்து பர்த்டே அந்த மந்த்லி ஃபோட்டோ ஷூட்ஸ் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து கிரியேச்சர்ஸ் எல்லாம் வைக்கணும்னா இந்த மாதிரி டர்ட்டில் வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து நான் என்னோடய பழைய வீடியோஸில் வேல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணி க்ராச்செட் டாய்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணி ஒரு பீச் மாதிரி நீங்கள் செட்டப் வந்து ஃபார்ம் பண்ணி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய க்ராச்செட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து நான் செல் பண்ணுறேன். வாட்ஸ்அப் ஷாப்பில் வந்து செல் பண்ணிகிட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் மற்றபடி மார்க்கெட் ப்ரைஸோட நம்மளோட ஷாப்பில் வந்து கம்மியாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்லாக் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் ரெக்வஸ்டட் வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். டிலே ஆகிறதுக்கு ரொம்ப சாரி. நான் டெய்லி வந்து அதில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பேட்டர்ன் ரைட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அதோட டியூட்டோரியல் வந்து சீக்கிரமாகவே நான் போஸ்ட் பண்ணிடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்யூட்டான டர்ட்டில் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா 2 கலர்ஸ் ஆஃப் யான். ஓகே, ஸோ இந்த யான் வந்து பார்த்திங்கன்னா கங்காவில் ஒலிவியா பிராண்ட். ஸோ நெக்ஸ்ட் லைட் வெயிட் 3 100% அக்ரலிக் யான். ஓகே, 100% அக்ரலிக் யான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எனி டைப் ஆஃப் யான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காட்டன் யான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹூக் சைஸ் 3.5 mm. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யான் நீடில், சிசர்ஸ், கீச்செயின் ரிங். ஓகே, இது வந்து கீச்செயின் ரிங்கோடைய ஜம்ப் ரிங் தருவாங்க இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கூகுளி ஐஸ். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் வந்து அப் டு டேட் வந்து வரும். நோசிஸ் ஹேண்ட்ஒர்க் அஃபிஷியலில் வந்து பார்த்திங்கன்னா நோசிஸ் ஹேண்ட்ஒர்க் அஃபிஷியலில் வந்து மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே 6 PM வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். நோசிஸ் ஹேண்ட்ஒர்க் வந்து என்னோடய பழைய சேனல் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் நான் கீழே வந்து கொடுக்குறேன். அதில் இன்னும் நிறைய க்ராச்செட்டிங் வீடியோஸ், கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோஸ் வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் 1 மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங் பேசிக்ஸ் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. போட்ட பிறகு செயின் 2. ஓகே, செயின் 2, செயின் 1, 2, செயின் 2 வந்து ஒரு டபுள் குரூஷியவாக கவுண்ட் ஆகும். இந்த மேஜிக் ரிங்குள்ளே நம்ம வந்து 12 டைம்ஸ் டபுள் குரூஷியே பண்ண போகிறோம். ஸோ யான் ஓவர் டபுள் குரூஷியே பண்ண போகிறோம். சர்க்கிள்குள்ளே ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, 12 டைம்ஸ் டபுள் குரூஷியே பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு செயின் 2 சேர்த்தா 13 டைம்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ டெய்லை பிடிச்சி இழுத்திங்கன்னா சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆயிரும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு டபுள் குரூஷியோட டாப்பில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள். இது வந்து செயின் 2, இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு டபுள் குரூஷியோட டாப்பில் தான் ஹூக்கை இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இதுதான் நம்மளோட ரவுண்ட் 1. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 செயின் 2 ஒரு டபுள் குரூஷியவாக கவுண்ட் ஆகும்.
இந்த சேம் ஸ்பேஸ்லேயே 1 டைம் டபுள் க்ரூஷே. ஏற்கனவே செயின் 2 ஒரு டபுள் க்ரூஷே. இந்த சேம் ஸ்பேஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே. அப்போ என்ன மீனிங்? 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே ஒரே ஸ்டிச்சில் பண்ணிடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ்க்கு மட்டும் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஸோ yarn over பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ்க்கு 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1, 2. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம லெக் வந்து பண்ண போகிறோம். லெக்ஸ் வந்து பண்ண போகிறோம். 4 லெக்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் லெக் இதே இதில் செயின் 2 போட்டுக்கோங்க. 1, 2. இந்த ஸ்பேஸ் பைகாட்டில் வந்து 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். yarn over. பார்த்தீங்களா, இங்கே பைகாட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம்ல எப்பவும், அது மாதிரி அதில் வந்து 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1, 2. ஓகே, 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. செயின் 2. இந்த சேம் ஸ்பேஸ்லேயே ஸ்லிப் ஸ்டிச். இதுதான் ஃபர்ஸ்ட் லெக். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் லெக். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், சேம் இதில் செயின் 2 போட்டு அதே இதில் 1 டைம் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். இப்போ லெக் பண்ணி முடித்த பிறகு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் 1, 2, 3 ஸ்டிச்சஸில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஸோ 1, 2, next 1, 2, third ஸ்டிச்சில் 1, 2. ஓகே, நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லெக் வந்து பண்ண போகிறோம். லெக் நம்பர் 2 செயின் 2 அதே மாதிரி தான் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1, same space again one more time, 2 times double crochet, again chain 2, same space la slip stitch. Okay, next 3 stitches ku vandu 2 times double crochet. 1, 2, same stitch liye 2 times. Next stitch la 2 times double crochet. 1, 2, third time 1, 2. Okay, next leg பண்ண போறோம். third leg 1, 2 chain 2, 2 times double crochet. 1, 2 இந்த picot stitchல 1, 2 legs பண்ண மாதிரியே தான். next chain 2, same spaceல slip stitch. okay, இது leg 3 பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா லாஸ்டா உங்களுக்கு பாருங்க 1, 2, 3, 4 ஸ்டிச்சஸ் ரிமைனிங் இருக்கும் ரவுண்ட் 1ல இருந்து. ரவுண்ட் 1ல 13 ஸ்டிச்சஸ், ரவுண்ட் 2ல 26 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்ல மட்டும் என்ன பண்ண போறோம்னா 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1, 2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹெட் பண்ண போகிறோம். ஹெட்டுக்கு வந்து செயின் 3,
செயின் 3 1 2 3 அதே பைகாட் ஸ்டிச்சில் 4 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம் இந்த ஸ்டிச். ஓகே, இவ்வளோ நேரம் லெக்கில் பண்ணோம்ல அதே மாதிரி லெக்கில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து 4 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 4. ஓகே, 4 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். செயின் 3 போட்டுட்டு இப்போ எண்ட் பண்ணுறதுக்கு செயின் 3 ஹெட் எண்ட் பண்ண போகிறோம். செயின் 3 சேம் ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இதுதான் நம்மளோட டர்ட்டிலோட ஹெட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் தான் லெஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணுங்க. 1 2 லாஸ்ட் ஸ்டிச்லேயும் 1 2. நெக்ஸ்ட் நம்மளோட 4th லெக் பண்ண போகிறோம். செயின் 2 டைம்ஸ் மட்டும் டபுள் க்ரூஷே. 1 2 செயின் 2 சேம் ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4th லெக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து யானை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ யானை வந்து கொஞ்சம் லாங் டெயில் விட்டு கட் பண்ணிவிட்டு யான் நீடில் வச்சு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷேக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். இன்விசிபிள் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் செயினில் இன்சர்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டர்ட்டிலோட பாடி வந்து பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே இருக்கிற இந்த ஷெல் வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஷெல்லுக்கு வந்து மெரூன் கலர் யான் எடுத்திருக்கிறேன். மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். ஓகே, செயின் 2 வந்து ஒரு டபுள் க்ரூஷியவாக கவுண்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இந்த பாடியில் ஃபஸ்ட் ரவுண்ட் பண்ணோம்ல அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கிள்குள்ளே 12 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 12. ஓகே, 12 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியாச்சு. ரவுண்ட் 1 மேஜிக் ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. செயின் 2 ஸ்கிப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷேயில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் 1 13 டபுள் க்ரூஷேஸ் இருக்கணும். ஓகே, இப்போ ரவுண்ட் 2 ஷெல்லில் செயின் 2 சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே. அந்த ரவுண்ட் 2ல் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 12 ஸ்டிச்சஸில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த 12 ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். 1
2 3 4 5 6 7 8 23 24. ஓகே, லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. இப்போ 24 இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸை எடுத்துக்கிட்டோன்னா 26 ஸ்டிச்சஸ் இந்த ரவுண்ட் 2ல் ஹூக்கை வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷியோட டாப்பில் இன்செர்ட் பண்ணி ஆனை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ரவுண்ட் 3 ஷெல்லில் செயின் 1 ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக கவுண்ட் ஆகும். சேம் ஸ்பேஸ்லேயே 1 டைம் சிங்கிள் க்ரோஷே 1. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள். ஓகே, செயின் 1 வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக கவுண்ட் ஆக வேண்டாம். செயின் 1 போட்டுட்டு அதே ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே 1 2 3 4 26 சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷியோட டாப்பில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. டோட்டலாக 26. இங்கே இப்போ இந்த ரவுண்டும் 26, இங்கேயும் வந்து 26 செயின்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம ரொம்ப லாங் டெயில் விட்டு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ தட் இதை வந்து அப்படியே தைக்கிறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃப்ரண்ட் சைட், இது வந்து பேக் சைட். ஃப்ரண்ட் சைடில் தான் இப்படி திருப்பிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு அப் சைட் டவுனாக திருப்பிட்டு இதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்ட் இப்படி திருப்ப போகிறோம். திருப்பிட்டு ஹூக்கை வந்து எனி ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள். பேக் சைட் இதை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. திருப்பியும் இந்த பக்கம் திருப்பிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இப்படி இழுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். செயின் 1 போட்டுட்டு சேம் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. 1 எல்லா ஸ்டிச்சையுமே நீங்கள் விடாதீங்க. இந்த லெக்கில் பண்ணோம் பார்த்தீங்களா, எல்லாமே வந்து ஸ்டிச்சஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எல்லாமே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக 2 ஸ்டிச்சஸ் தான் லெஃப்டாக இருக்குது. ஓகே, இன்செர்ட் பண்ணுறேன். 2 ஸ்டிச்சஸ்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யானை வந்து எடுத்துடலாம்.
ரிமைனிங் yarns வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச்சில் நேராக ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டர்ட்டில் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஐஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எனி க்ளூ கன் வச்சு நீங்கள் வந்து க்ளூ வச்சு நீங்கள் வந்து ஐஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பர்சனலாக வந்து இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிராண்ட் வந்து இதோட லிங்க் வந்து நான் கீழே வந்து அமேசான் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அஃபோர்டபுளாகவும் இருக்குது, நல்லாவும் வந்து நமக்கு வந்து ஸ்டிக் ஆகுது. ஐஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான டர்ட்டில் வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கீ செயின் ஹோல்டர் வந்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான பியூட்டிஃபுல்லான டர்ட்டில் கீ செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.